ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 5 கிரகங்கள் சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் இது வந்து பார்த்தீங்கன்னா கும்ப வீடு உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் 5 கிரகங்கள்ங்க. முதல்ல வந்து பாருங்க சூரியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 4, அதாவது உங்களோட சுக தாயார் ஸ்தானத்துக்கு அதிபன் தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துன்றாங்க. பெருசாக வந்து யாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லு கட்டி நிற்கிற பர்சனாலிட்டிஸ் கிடையாது. இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்கள், உங்களோட இயற்கையான குணாதிசயத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. நமக்கு பாட்டு நம்ம உழைக்கிறவங்க காளை மாடு மாதிரி செக்கு மாடு மாதிரி அப்படியே சுற்றி வேலை இருக்கக்கூடியவங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது அப்படின்றது நடந்துடும். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள், 2வது கிரகம் யார் அப்படின்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றார். பொதுவாக நம்மளோட ராசியாதிபதி சுக்கிரன் தான். அதே மாதிரி 6ஆம் பாவத்து அதிபன் ருணரோக சத்ரு ஸ்தான அதிபதியும் சுக்கிரன் தான். தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்றான். அதுக்கப்புறம் புதன் இங்கே இருக்கா இல்லைங்களா? புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 மற்றும் 5க்கு அதிபன். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் வந்து அதிபன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் வந்து அதிபன். அவன் 10ஆம் பாவத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம். இந்த பஞ்ச கிரக யோகம் அப்படின்றது எல்லா ராசிகளுக்குமே இருக்குங்க. இது வந்து பாருங்கள், 5 கிரகங்கள் எந்த ராசியில் வந்து சேர்றாங்க அப்படின்னா கும்பத்தில். ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நாள் கும்பத்தில் வந்து இணைகிறாங்க, ஒவ்வொரு நாள் கும்பத்தை விட்டு வெளியே போகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுக்கிர பகவான் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் பகவான் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 13லேருந்து மார்ச் 15 வரைக்கும். அதே மாதிரி பாருங்கள், செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 23லேருந்து ஏப்ரல் 2 வரைக்குமே இருக்கார். சனி பகவான் 6/3/2026 வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். இப்போ இந்த 5 கிரகங்களும் கும்பத்தில் இணையிறது அப்படின்றது பஞ்ச கிரக யோகம் அப்படிம்பாங்க. இது வந்து பாருங்க, திருப்பி இந்த மாதிரி வரணும் அப்படின்னா உதாரணத்துக்கு சனி பகவான் கும்பத்தில் வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 29.5 ஆண்டு காலங்கள் எடுக்கும். அப்ராக்சிமேட்லி 30 வருஷம் ஆகும். என்னங்க குழப்புறீங்க? சனி பகவான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டாரே அப்படின்ற உங்களுக்கு குழப்பம் வரும். பொதுவாக வந்து பாருங்கள், இப்போ சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டார். இது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார். நீங்களே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கீங்க தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், நானே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், ஜாதகம் எழுதும்போது இந்த வருஷம் ஒரு குழப்பம் நடக்குது பாருங்கள். நிறைய பேர் கிளையன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் எழுதி கொடுக்கும்போது மேடம் திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சனி பகவான் மீனத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். மேடம் வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சனி பகவான் கும்பத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். ஆக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மார்ச் 29லேருந்து இப்படி ஒரு குழப்பம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு வருது. ஆக இந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பாருங்க, என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி பலன்கள் கொடுக்க போகுது. அதே மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகளும் கொடுக்க போகுது. உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 5 கிரகங்கள் சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் இது வந்து பார்த்தீங்கன்னா கும்ப வீடு உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் 5 கிரகங்கள்ங்க. முதல்ல வந்து பாருங்கள் சூரியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 4, அதாவது உங்களோட சுக தாயார் ஸ்தானத்துக்கு அதிபன் தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின் போது அரசு நிர்வாகம் மேலதிகாரிகள் இவங்களால ஒரு ஆதாயம் அப்படின்றது இருக்கும். நம்ம வேலை செய்கிற கன்சர்ன் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுதான் இங்கே பெரிய விஷயம். அதே மாதிரி நிறைய பேருக்கு பதவி உயர்வு அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிகாரம் நம்மளோட கையில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு பிளான் பண்ணிட்டு எழுதிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரே மார்க்கில் நான் விட்டேங்க, 2 மார்க்கில் விட்டேன், 4 முறை எழுதுகிறேன், 4 முறையிலையும் 2 மார்க், 4 முறையிலையும் 1 மார்க் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்றது தெரியாது. பட் இருந்தாலும் பொய்யை நம்மக்கிட்ட வந்து சொல்ல போகிறதில்ல, சம்மந்தமே இல்லாமல். அந்த மாதிரி சொல்கிறவங்களா நீங்கள் இந்த காலகட்டம் கிளிக் ஆகிடும். எத்தனை முறை எழுதினாலும் ஜஸ்ட் பாஸை கூட வாங்க மாட்டேங்கிறங்க அப்படின்றவங்க, இல்லைங்க ஜஸ்ட் பாஸுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இருக்குங்க அப்படின்றவங்களா இருந்தாலும் இந்த காலகட்டம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியர்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம்.
பதவியும் அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல அப்படின்றது மறந்துடாதீங்க. தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ தந்தை கூட கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப சிம்பிள், விட்டு கொடுத்து போகணும். ரிஷபம் பெருசாக வந்து யாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா மல்லு கட்டி நிற்கிற பர்சனாலிட்டிஸ் கிடையாது. இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்கள், உங்களோட இயற்கையான குணாதிசயத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. நமக்கு பாட்டு நம்ம உழைக்கிறவங்க காளை மாடு மாதிரி, செக்கு மாடு மாதிரி அப்படியே சுற்றி 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 வேலை வேலை வேலைன்னு இருக்கக்கூடியவங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது அப்படின்றது நடந்துடும். புரியுதுங்களா? கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள், 2வது கிரகம் யார் அப்படின்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் உட்கார்றார். பொதுவாக நம்மளோட ராசியாதிபதி சுக்கிரன் தான். அதே மாதிரி 6ஆம் பாவத்து அதிபன் ருணரோக சத்ரு ஸ்தான அதிபதியும் சுக்கிரன் தான். தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்றான் அப்படின் போது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம். தொழிலில் போய் என்னத்தை கவர்ச்சி ஏற்படுத்துறது? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக வந்து நம்ம வந்து ஒரு பெருசாக இன்டீரியர்லாம் பரல, நார்மல் ஷெல்ஃப், இரும்பு ஷெல்ஃப் மாதிரி போட்டு ஆரம்பித்தோம், நல்லா ஓடுது. இந்த காலகட்டத்தில் என்ன நினைப்போம்? நம்மளுக்கு வந்து கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, ஹைஃபை பர்சனாலிட்டிஸும் வராங்க. அப்போ ரொம்ப சிம்பிளாக இருந்தால் நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் நம்ம ஏன் டெக்கரேட்டிவ் பண்ணக்கூடாது, நம்மளோட ஒர்க் ஸ்பாட்டை இன்டீரியர் டெக்கோர்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஏசி போட்டு பந்தாவை வைக்கலாமே அப்படின்லாம் தோணும். அந்த தொழில் சார்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சி, தொழில் சார்ந்து ஒரு ஆடம்பரத்துவம், தொழில் சார்ந்து அந்த தொழிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப சிம்பிளுங்க. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா? அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்தினாலும் உள்ள நுழைஞ்சு சும்மா பக்காவாக ஹைஃபையாக இருக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திறமை இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. சாதா ரூமில் உட்காந்துருந்தா கிளினிக்காகவே இருக்குது அப்படின்னா கூட இன்டீரியர் டெக்கோர்லாம் பண்ணலை அப்படின்னா டாக்டர் ரொம்ப சாதாரண டாக்டராக இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. டாக்டர் மூளைக்கு இங்கே வேல்யூ கிடையாது. பயங்கர பந்தாவாக ஒரு இன்டீரியர் டெக்கோர் பண்ணி ஒரு கிளினிக்கில் வச்சு அடடா டாக்டர் ரொம்ப பெரிய டாக்டர் அப்படிம்பாங்க. காலம் மாறி போச்சு. அந்த மாதிரி தொழில் சார்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலங்காரத்துவம், ஒரு அழகுபடுத்துறது, ஒரு கவர்ச்சி ஏற்படுத்துறது, தொழில் ஸ்தாபனத்தை அப்படின்றது செய்வோம். இது வந்து பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். வாடிக்கையாளர்களோட ஆதரவு கிடைக்கும், குறிப்பாக பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கலை சார்ந்த நாட்டம், இயல் இசை நாடகத்தில் நாட்டம், அழகு சார்ந்த நாட்டம், மீடியா துறையில் இருக்கவங்களுக்கு வெற்றி. மீடியா துறையில் இருக்கவங்க தான் சக்ஸஸ் ஆவாங்களா? நாட் லைக் தட். சுக்ரன் அப்படின்னாலே இயல் இசை நாடகம் சினிமா இந்த மாதிரி கேளிக்கைகள் இந்த மாதிரி இருக்கிறதுனால சொல்கிறோமே தவிர எல்லாரும் சக்ஸஸ் அப்படின்றது ஆவாங்க. இந்த வார்த்தை நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லும்போது தான் எல்லாரும் நல்ல செழிப்பாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனாட்டு இருக்குது. உடனே யாரோ ஒருத்தன் கமெண்ட் போட்டுருந்தாங்க, எங்கம்மா எங்களெல்லாம் பார்த்தா செழிப்பாக இருக்க மாதிரி தெரில, நீங்கள் தான் நல்ல செழிப்பாக இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு நான் திருப்பி பதில் சொல்லியிருந்தேன், நான் நிறைய உழைப்பேன், உழைக்கிறதுனால நான் பெருசாக செழிப்பாக இருக்கேன்லாம் சொல்கிறதுக்குல, உழைக்கிறதுனால நான் நல்லா இருக்கேன், நீங்களும் உழைங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ரிஷபம் இந்த 2026 நம்ம கையில் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அப்போ 2026 மட்டும்தான் உழைக்கணுமா? ஆல்வேஸ் உழைப்பு, உழைப்புனால வெற்றி. பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம வந்து கடிகாரத்தில் முள்ளு பார்க்காம நம்ம வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா பில்லு பார்க்காம நம்ம வந்து செலவு பண்ணலாம். ரொம்ப சிம்பிளுங்க. அதிகப்படியாக உழைச்சிங்களான்னா நீங்களும் செழிப்பாக தான் இருப்பீங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து சனி பகவான். சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 9 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது நம்மளுக்கு பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேர்க்கையினுடைய மிக முக்கியமான சக்தி யார் அப்படின்னா சனி பகவான். நீண்டகால உழைப்புக்கு நிலையான உயர்வு அப்படின்னு சொல்லலாம். தாமதமானாலும் உறுதியான வெற்றி அப்படின்றத நமக்கு கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா சனி பகவான் தான். அதுக்கப்புறம் புதன் இங்கே இருக்கா இல்லைங்களா? புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 மற்றும் 5க்கு அதிபன். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 10ஆம் பாவத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது நான் ரொம்ப புத்திசாலித்தனமாக தொழில் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் புத்திசாலி தானேங்க. ஆமாம், ரிஷபம் ஆல்ரெடி ரொம்ப புத்திசாலிகள் தான். அந்த புத்திசாலி வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனத்தில் நம்மளே ஒரு மாஸ்க் போட்டுப்போம். அன்பு, காதல், லவ், ரொமான்ஸ்னு அந்த மாஸ்க்கை தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட புத்திசாலித்தனம் வைரம் மாதிரி ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்கள், தொழில் சார்ந்த புத்திசாலித்தனமான முடிவு அப்படின்றது எடுப்பீங்க. உங்களோட பேச்சாற்றல் அப்படின்றது அதிகமாகும். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் அறிவியல் சார்ந்த நம்மளுக்கு வந்து ஆலோசனைகளும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் இருக்கவங்களும் ரொம்ப ஷைன் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் இவங்களும் நல்ல ஷைன் ஆவாங்க. ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி தொழில் இருக்கவங்களும் நல்ல ஷைன் ஆவாங்க. அதுக்கும் மேலே எந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் புது புது யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. டிஜிட்டல் மீடியாவை உள்ளே கொண்டு வருவீங்க. இதனால் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் இங்கே இருக்கார். செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா 7 மற்றும் 12க்கு அதிபன். கலெக்டர் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 10ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின் போது உங்களோட லைஃப் பார்ட்னரும் உங்கள் தொழில் ரீதியாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரும் தொழில் ரீதியாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் சப்போர்ட்டும் இருக்கும்,
நீங்கள் ஒன்று பேச அவங்க ஒன்று பேச, அவங்க ஒன்று பேச நீங்கள் ஒன்று பேச, அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸும் லைட்டாக வரதுக்கு வாய்ப்புண்டு. அப்போ கான்ஃப்ளிக்ட்ஸை ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா வெறும் ப்ளஸ் மட்டும். பொதுவாங்க எந்த கிரகங்கள் எந்த பாவத்தில் வந்து உட்கார்ந்தாலும் அவங்களால ப்ளஸ் நிறைய இருக்கும், மைனஸ் கொஞ்சமாக இருக்கும். மைனஸ் நிறைய இருக்கும், ப்ளஸ் கொஞ்சமாக இருக்கும். ஆக இப்போ பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னரால் ஆதாயம் நிறைய இருக்குது அப்படின்னாலும் குட்டி குட்டி மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் மட்டும் நிறைய. இது வந்து தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா 31 நாட்கள், நம்ம ஏறக்குறைய 1 மாதம் இந்த கிரகங்களோட ஆட்சி நமக்கு நிறைய நல்லது அப்படின்னு செய்யறதுக்கு காத்திருக்கு. இந்த நாட்களை பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் இருக்குது தானேங்க, இருக்குது. வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் அதிகமாகும், நம்மளுக்கு வருமானம் அதிகரிக்கும், நம்மளுக்கு கிளையன்ஸ் அதிகமாகும். ஸோ ப்ரெஷர்ஸும் இருக்க தானே செய்யும். கோபம், அகங்காரம், அதே மாதிரி பிஸ்னஸில் பாலிடிக்ஸ், வேலை செய்கிற இடத்துல பாலிடிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும். அமைதியாக இருந்தால் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டான காலகட்டம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, சரிம்மா ராசிக்கான பொதுவான பலன், கோச்சார பலன் எவ்வளோ சதவீதம்? 50%. இப்போ எங்கள் சுய ஜாதகத்துக்கு இந்த பஞ்சகிரக யோகம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமா, அதாவது எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து 39 வயசாச்சு, 30 வயசாச்சு, திருமணமே ஆகலை. 39 வயசுக்கு திருமணம் நடக்குமா? நான் 50 வயசில் கூட திருமணம் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணின்னு என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது தேவை, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி திருமணம் பண்ணணும் அப்படின்னாலும் இது வரைக்கும் வீடு அமையறதுக்கான பிராப்தமே இல்லை, வீடு வாங்கணும், அதில் பெரிய வில்லங்க வருது, பிரச்சனை வருது அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்கள், இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை, சமுதாயம் சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன? உங்களோட சுய ஜாதகம் தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோல் இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் என்ன நடக்கும் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.